மக்களே நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சென்னை மோமோ ட்ரேடிங் டேட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில இருந்து மொய்தீன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தகவல் என்பதை விட நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அதாவது டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏன் செய்கிறோம் என்பது நாம் படிக்கின்ற போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் செயலிழக்கின்ற போது டயாலிசிஸை செய்கிறாங்க. இதுக்கு வயது வரம்புலாம் கிடையாதுங்க. அதாவது சின்ன குழந்தையிலிருந்து முதியோர் வரை டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலையை பார்க்குறோம். அடிப்படை காரணம், நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கு சிறுநீரகங்கள் வேலை செய்யாத அந்த காலகட்டத்தில் டயாலிசிஸ் செய்வாங்க. ஒன்று சிறுநீரகங்கள் மாற்றுவதற்காக டயாலிசிஸ் செய்வாங்க. இது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த சிறுநீரகங்கள் பாதிப்படையாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிடும் போது மெண்டு நம்முடைய உமிழ்நீரோடு நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். உமிழ்நீரை நிறைய பேர் தெரியாத, நான் சொல்லிடுறேன். எச்சிலோடு சேர்த்து அந்த உணவு என்ன செய்யுங்க, மெண்டு நிதானமாக சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனேயே தண்ணி குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறுநீர் வந்தாலோ மலம் வந்தாலோ அடக்காம உடனடியாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு காரியத்தை ஈடுபடுங்க. அப்போ சிறுநீரையும் அடக்கக்கூடாது, மலத்தையும் அடக்கக்கூடாது. அதே போல் தலைவலி, இது போன்ற உடம்பு வலி, இது போன்ற வலிகளுக்கு எப்போவுமே மாத்திரையை எடுக்காதீங்க. ஏன்னா அதிகமான மாத்திரை உட்கொள்வதும் சிறுநீரகங்கள் பழுதடைவதற்கு காரணமாக இருக்குது. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு அயோடின் கலந்த உப்பாக இருந்தால் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. கடலில் நம்முடைய இயற்கையாக கடலில் எடுக்கக்கூடிய அந்த உப்பை பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி ஹிந்து உப்பை பயன்படுத்துங்க. இதெல்லாம் நம்முடைய உணவு பழக்கம். இன்னும் சொல்லப்போனால் இந்த நூடுல்ஸு, இன்னும் நவீன அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் குறைச்சிக்கொள்ளுங்க. இதெல்லாம் குறைச்சிங்கன்னா ஓரளவு அந்த சிறுநீரகங்கள் வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி சிறுநீரகங்கள் பழுதானவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கொஞ்சம் பெர்ரிஸ் பழங்களை எடுத்துக்கலாம். அதிலும் குறிப்பாக கிரேன்பெரி எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர்த்து மற்ற உலர்பழங்களையோ அல்ல நட்ஸையோ டேட்ஸையோ அவசியம் எடுக்க வேண்டாம். கிரேன்பெரிஸில் சிறுநீரகங்களுக்கு உண்டான நல்ல ஒரு மருத்துவ பலன் இருப்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக சிறுநீரகங்கள் பாதிப்படையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு முறை கிரேன்பெரியை பயன்படுத்தி பாருங்கள். அது இயங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு கொண்டு செல்வது உங்களுடைய பொறுப்பு என்பதை விளங்கி நம்முடைய செய்தியை எடுத்து சொல்லுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.